வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் கிரவுண்ட் ஒர்க் எனக்கு இருக்குது. இது வரைக்கும் அரசியல் பயணம் சொல்லும்போது ஏசி ரூமில் உட்காந்து தான் வேலை பார்த்தேன். இந்த மாதிரி மீட்டிங்ஸ்லேயே நீங்களும் என்னை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் கிரவுண்ட் ஒர்க் இருக்கும். பட் இப்போது உண்மையில் கிரவுண்ட் ரியாலிட்டி ஒர்க் என்ன, நம்மளுடைய நிர்வாகிகள் மத்தியில் உட்காந்துட்டு எல்லாருடைய கிரவுண்ட் ஒர்க்லேருந்து பேஸ்லேருந்து பூத் ஒர்க்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட் டைம்க்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ மாநில தலைவர் டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு முதல்ல நன்றி சொல்ல விரும்புகிறேன். இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இதுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பேசிக் பெட்ரோல் விலை என்ன இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டேட் டேக்ஸ், அப்புறம் செஸ் டேக்ஸ். இப்போது சமீபத்தில் பட்ஜெட் வரும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்க, எங்கே இந்த கோவிட் டைம்லேயும் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இன்கம் டேக்ஸ் சொல்லும்போது எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ஒரு டேக்ஸ் எக்ஸ்ட்ரா வரும், செஸ் டேக்ஸ் வரும், கோவிட் டேக்ஸ் வரும். அது எதுவுமே வராமல் மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக எந்த டேக்ஸும் கொண்டு வரல இந்த பட்ஜெட்டில். அப்படி இருக்கும்போது பெட்ரோல் அது ஒரே விதம் மட்டும்தான் இந்த நமக்கு டெபிசிட் உலகம் முழுவதும். இப்போ இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் எங்கே போனாலும் உங்களுக்கு பெட்ரோல் டீசல் விலை ஏறி இருக்கு. ஏன்னா அது மூலமாக தான் நீங்கள் கலெக்ட் பண்ண முடியும். நீங்கள் கவர்மெண்ட் எப்படி ரன் பண்ண முடியும்? இப்போ மக்களுக்கு இவ்வளோ பண்ணி கொடுக்குறோம். இப்போது சமீபத்தில் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா கோவிட்காக இது கொடுத்துருக்கோம், ஹெல்த்துக்காக 2300 பல கோடிகள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. எப்படி கொடுக்க முடியும்? இது எல்லாமே எங்கே அது கலெக்ஷன் வந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் கண்டிப்பாக இது சரியாயிடும். லாஸ் எங்கே இருக்கும், சட்ட ரீதியாக என்ன நடக்கணும் அதுதான் நடக்குது. இப்போ அட்லீஸ்ட் வேற யாராவது பார்த்துட்டு இப்போ இவங்களுடைய ஆட்சி இருக்குது, சென்ட்ரலில் இவங்க இருக்காங்க, அதிமுகவோட கூட்டணி இருக்குது, அதனால தான் அவர் கைதி பண்ணலை, பார்த்தீங்களா அவர் ஃப்ரீயாக விட்டுட்டாங்கன்னு அது சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பாருங்கள், இது வரைக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கும்போது அவங்கவுங்க கூடவே யார் இருக்காங்களோ அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பாதுகாக்கிறதுக்காக தானே எல்லா சட்டத்தை மாற்றினாங்க. இப்போ சட்டம் இது மட்டும் கல்யாணராமன் அவர்கள் மட்டும் இல்லை, நீங்கள் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா பிரதமர் அவர்களுடைய அண்ணாவோட மகளுக்கே சீட் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஈஸியாக கொடுத்துருக்கலாம். ஆனால் ஃபேமிலி பாலிட்டிக்ஸே வேண்டாம். ஒரு லா வரும்போது, சட்டம்னா வரும்போது எல்லாத்துக்கும் சமமாக இருக்குன்னா சட்டம் சொல்கிறதுக்கு காட்டி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு மூணுதாரமாக நீங்கள் பாஜக இருக்குது. அப்படின்னா இல்லை, ஏன்னா நிறைய மீட்டிங்ஸ் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி வச்சு சொல்கிறீங்களா? இல்லை, எல்லா நிகழ்ச்சிலையும் பார்த்தீங்கன்னா வேறு மீட்டிங்ஸ் இருக்கும். அந்த மீட்டிங்ஸ் முடிச்சுட்டு வரும்போது அது கொஞ்சம் 1/2 hour 30 minutes அது ப்ரெஸ்க்கும் அந்த பழக்கம் இருக்குது தம்பி. ஏன்னா அவங்க ஒரு 11:30 சொன்னாக்கா ஷார்ப் 11:30 இருக்காது, கொஞ்சம் முன்ன பின்ன மற்ற மீட்டிங்ஸ் முடிச்சுட்டு தான் வரும். இப்போ இங்கே வரதுக்கு முன்னாடி மீதி 3 மீட்டிங் இருந்தது, அந்த 3 மீட்டிங் முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கேன். அந்த காலத்தில் 10 மணிக்கு பேசுகிறதுக்கு வரோன்னா காலையில் 5 மணிக்கு தான் தலைவர்கள் வருவாங்க. கூட்டம் அப்படி தான் உட்காந்துட்டு இருக்கோம். நான் 2 minute நூடுல் பார்க்குறீங்களா? பாஜக நான் என்ன கேட்குறீங்களா? இந்த கிரவுண்ட் ஒர்க் நான் இங்கே இருக்கேன்னா இங்கே யார் வேட்பாளராக வரப்போகிறாங்கன்னா எனக்கு தெரியாது. எந்த ஏரியா எந்த தொகுதி இருந்தாலும் ஓப்பனாக அன்றைக்கி ஜேபி நட்டாஜி அவர்கள் பேசும்போது அதிமுகவுக்கும் பிஜேபிக்கு அலையன்ஸ் இருக்குன்னா தெளிவுபடுத்திட்டாரு, கூட்டணி இருக்குது. அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் எத்தனை இடத்துல எங்களுக்கு தொகுதி கொடுக்க போகிறாங்க, எத்தனை சீட்ஸ் கொடுக்க போகிறாங்க அதெல்லாம் முடிவாகலை. எங்கே நின்னாலும் எந்த தொகுதியில் நின்னாலும் பாஜக நிச்சயமாக ஜெயிக்கும். அது மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கும். நாங்கள் ஒன்றுமே தெரியாது. அவங்க டெல்லி போகிறாங்கன்னா அது அமமுக கிட்ட தான் கேட்குறோம், எங்ககிட்ட நீங்கள் கேட்கக்கூடாது. நான் பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. நான் இங்கே என்னுடைய தொகுதி பொறுப்பாளராக இருக்கேன். ஸோ அது சிடி ரவி அவர்கள் தான் பதில் சொல்ல முடியும், இல்லை மாநில தலைவர்கள் பதில் சொல்ல முடியும். அதுக்கு நான் பதில் கொடுக்கக்கூடாது. You see the women behind me? No political parties will have women behind them. Particularly the seat allocation for the women. Seat allocation, like I said, we do not know how many seats will be allocated to us. We are not aware as to what the constituencies will be given to us. But yes, we always believe that women should come forward and women
play a very, very important role in building a nation. And that is what our Honorable Prime Minister Narendra Modi ji believes in. And that is why you see we have women in the right places, even at the center. With the budget which has come for 2021-22, it is hailed and appreciated by everyone. And you have to hand it out to Nirmala Sitharaman ji for bringing in such a brilliant budget. You have Smriti Irani ji, who is shredding Mr. Rahul Gandhi to pieces in the parliament, where Rahul Gandhi does not have an answer to what she says. You have seen Sushma Swaraj ji. You have seen people like Menaka Gandhi there. So you have always had women who Pradhamar Modi has believed in pushing them forward. As you already told that you've been trolled in social media. Sorry? As you already told that you've been trolled in social media. Right now, Supreme Court has issued a notice to Center, Twitter and other on a plea seeking a mechanism to check the Twitter content and advertisement spreading and on the fake news has been spreading there. Yes, fake news has been going on because there is a certain section of people who believes that spreading fake news is the best news. And unfortunately, in today's times when people do not have the time to look into the details whether this news is true or not, they just forward it. You know, many times I receive couple of WhatsApp messages which me in politics I verify, but there are others who do not verify. So they just take it forward, and that is how the spread spreads faster, the news, the fake news. So I think it's very important that the government of India and Supreme Court has come in, the government of India has to take a call as to where the fake news is coming from, put a full stop to it. And Prime Minister Modi has always believed, even in his speech in Rajya Sabha day before yesterday and a day before that, he's very clear about how we need to take India forward on the strength of harmony and peace. So this is why we say that let's take the country forward. And he very clearly said, today I'm thinking to do good for the country, not necessarily I'll be permanently here. Tomorrow somebody else will come forward with better ideas. Let them take the country forward. And this is what the Prime Minister says. He does not say that I'm going to be the Prime Minister forever. Tomorrow it could be somebody else. So when it comes from a person like Narendra Modi ji, the most hailed parliamentarian and the Prime Minister in the world, I think it sets the right precedent to see where we are heading. We are not power hungry. We are hungry only for one thing, and that is to take the nation forward. That's it. Yesterday, Karathi, the farmer, Congress person. They have come and join the BJP. They have already said that there are many who are just waiting there on the list to come and join BJP. Is there some who can we expect them to Wait and watch. And yesterday also, C.T. Ravi, the National General Secretary, have said that in the past years where Congress and DMK was in power, they have showcased all the towns, but right now the Prime Minister have shown Mahabalipuram. No, definitely. We know, okay, when we talk about the known places of India, we have 7 wonders, so people always want to go forward and look at 7 wonders. But I wouldn't talk about the towns alone or Mahabalipuram. I think we should look into it that Prime Minister in one of his speech, he talked about the 1,000-year-old inscriptions of a place, a town in Kanchipuram very close to Chennai, Uttaramerur, which we were not even aware of. But he picked that up and he showed it to the people, he showcased to the people. So India is full of rich culture and heritage. It has a history, and Tamil language being the oldest language in the world. I'm glad that Prime Minister has picked up this language and he's promoting in a big way. And Tamil Nadu, see, if it was only about election, I would have seen Prime Minister and Amit Shah ji being seated here. But they are more in Bengal. They will make a visit here. But it's not about we are working because it's about politics. No. We have an alliance here. We trust the alliance of AIDMK, so they will be visiting. But at least they're taking the rich culture and heritage and the history of Tamil Nadu forward, the history of the language forward, the love for the language of Tamil, they're taking it forward. So I think that has to be really, really appreciated. The cadres from Congress was Yeah, you wait and watch. There'll be a lot of surprises coming in. We still have 90 days to go for the election, if I'm not wrong. So you'll see more surprises. Right now in Tirupur, Chief Minister Edapadi Palaniswamy has given an announcement that the farmers will be given 24 hours full of electricity. Yes. Today that's what we say. Farmers are there, they are the backbones, they are the annadatas. And we always stand by them. We always want them to flourish. Even the farm laws what have come in,
it is the wrong propaganda of the Congress or the DMK here where they say that they are against the law. You have 70% of farmers all over the country. You see only 20% of them protesting in the north. You have farmers all over the country in all the different corners of the country, east, west, north, south. But how come there are only farmers from the north state, that to two particular states, who are going and protesting? You don't see protest anywhere else. So I think we need to understand that the laws are to protect the farmers, and we welcome the decision of Honorable Chief Minister Edapadi Palaniswamy sir that he has offered that 24 hours we will be giving them electricity. I think that matters a lot. There's a question again in English regarding the petrol price. It's a touch with 90 or so. See, petrol rise, when we talk about, I think the basic petrol rate is not 90. When you say the government rate is much lesser than 40. But then you have the state tax, which adds on. So when you add on all of those taxes, it comes to 90 rupees. In such trying times world over, in this pandemic 2020, we saw the entire world was affected by it. And the petrol rates are not high here alone. The petrol rates are high in different places also. And it's easy to compare, but when you come to the ground reality, when we are giving so much to the people, now the budget which has been announced for 2021 and 22, it has been hailed by every economist world over. Few people who have been going against it, it's bound to happen, it's a democratic world, we welcome their suggestions also. But everybody on the whole say that this budget is something which is really look forward to, and the GDP growth of India in 2021 is going to be marginally big, almost touching 15%. So I think that is what is very important. Petrol rate, we will have to bear it for some time, because we need to, when we are giving it to the country, we need to get in returns, where we are not bothering them, we are not burdening them with extra income tax, in extra COVID tests, we are not burdening them with extra cess, we are not burdening them with extra GST, nothing. None of those taxes have been included or increased. People were actually waiting, especially the opposition parties were absolutely delusioned that the taxes, income taxes were not increased, because they know that it will be burdening a lot of other people, the basic taxpayers. Now when you look at it, people above a certain age, they don't even have to apply for a tax, they are free of taxes. So they are not burdening, they are easing down their problems. Petrol, yes, give us some time, it will fall back to normalcy. அதிமுகவை மீட்டெடுப்போம் அப்படின்ட்டு டிடிவி தினகரன் தரப்புல சொல்றாங்க. ஸோ உங்க கூட்டணியில் இருக்காங்க, பிஜேபி கூட்டணியில் அதிமுக மீட்டெடுப்போம் அப்படின்றதா எந்த விதத்தில்? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். எதை மீட்டுக்கு எடுப்போம்னா அவர் சொல்றாரு. இல்ல, அவர் சொல்றாரு, டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றாருன்னா அது அவர் தான் பதில். எதை மீட்டுக்கு எடுப்போம்னு சொல்றாரு. அதிமுக கட்சியை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதிமுக கட்சி அவங்க சசிகலா அவர்களே மீட்டு எடுக்கிறதுக்கு 4 வருஷம் ஆச்சு. இதுக்கப்புறம் என்ன மீட்டை எடுக்கிறாரு, அது தினகரன் அவர்கள் பதில் கொடுப்பாரு. அப்படிங்களா? நீங்களே ஒரு கேள்விக்குறியோட கேக்குறீங்க. நீங்க சொல்லுங்க, மாற்றம் ஏற்படுமா? உங்களுக்கே தெரியல, பாத்தீங்களா? அதான் கொஸ்டின் மார்க், நீங்களே கொஸ்டின் மார்க் கூட தான். மாற்றம் ஏற்படும், நீங்களே சொல்லுங்க. சொல்லுட்டா? ஓகே, 15ஆம் தேதி சுதாகர் ரெட்டிஜி எங்களுடைய கோ-இன்சார்ஜ், தமிழ்நாடு கோ-இன்சார்ஜ், அவர் வராரு. 15ஆம் தேதி எங்களுடைய சேப்பாக் ட்ரிப்ளிகன் அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி உடைய ஆஃபீஸ் மவுண்ட் ரோட்ல நாங்கள் எங்களுடைய துவக்க விழா இருக்கு. ஆல் ஆஃப் யூ ஆர் இன்வைட்டட். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஃபார்மல் இன்விடேஷன் போகும். ஸோ உங்களுடைய பெஸ்ட் விஷஸ், குட்வில் எல்லாமே எங்களுக்கு தேவைப்படுது. நீங்க என்ன அடிக்கிறீங்க? முதல் தடவை அடிக்கும் போது நான் பொறுமையா இருக்கலாம், 2ஆவது தடவை அடிக்கும் போது பொறுமையா இருக்கலாம், 3ஆவது தடவை அடிக்கும் போது என்ன பொறுமையா இருக்கலாம், 4ஆவது தடவையும் அடிப்பீங்க, 5ஆவது தடவையும் அடிப்பீங்க, என்னை அடிச்சுட்டே இருப்பீங்க. அப்படிங்கும் போது நான் பொறுமையாவே இருக்கணும்ன்றது எதிர்பார்க்கறது என்ன தர்மம்? அது என்ன அறம்? அது என்ன நியாயம்? இது அப்படித்தான் நிகழ்ந்திருக்கு. இது சரியா தப்பாங்கிற வாதத்துக்கே இடம் இல்லாம